வெல்கம் விவேஸ். அனைவருக்கும் வணக்கம். அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் முன்னிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ அன்னையர் தினமான வீடியோவாக நமக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். அன்னையர் தினம் என்றால் என்ன? அன்னையர் தினம் கொண்டாட்டம் நமக்கு எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படி என்று நமக்கு நிறைய விளக்கங்கள் சில மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. ஓகே, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அன்னையர் தின நல்வாழ்த்துக்களாக இன்று நான் இந்த வீடியோவை எதற்காக பதிவு செய்கிறேன் என்றால், அன்னையர் தினம் எல்லோருக்கும் முக்கியமான ஒரு நாளாக இருக்கணும். ஏன்னா அன்னையர் தினம் தான் நம் நாட்டுக்கு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ள அன்னையர் தினம். அன்னையர் என்றாலே நம் மகிழ்ச்சி பொங்க சில கொண்டாட்டங்கள் நமக்கு அன்னையர் தின நாளாக இன்னைக்கு இருக்கிறது. இதை முக்கியமாக எதற்கு அன்னையர் தின நாளாக வைத்திருக்கிறது என்றால், அன்னையர்களை நீங்கள் அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக அவர்களை பிடிச்சிருக்கானே மறக்காம இருக்கணும். அவர்களில் இருக்கும் சில குற்றம் குறைகளை நீங்கள் கண்டுக்காமல் விட்டு அவர்களை மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சில நோக்கங்கள் தான் நமக்கு அன்னையர் தின விழாவை நமக்கு கொண்டாடி வருகிறது. இத்தனைக்கும் நமக்கு அன்னையர் திராவை இன்னொரு விழிப்புணர்வை நமக்கு இங்க சொல்லியாகணும். நமக்கு அன்னை திரஸ் ஏழை எளிய மக்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனை ஏழை எளிய மக்களை அவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார், எத்தனை ஏழை எளிய மக்களை வறுமையில் இருந்து காப்பாற்றியிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு தெய்வம் என்றால் அது நம் அன்னை தெரசா. அந்த அன்னை தெரசாவின் அன்னையர் தினமான இன்று எல்லா அன்னையர் தினமாக நமக்கு கொண்டாடி வருகிறோம். இந்த அன்னையர் தினமான இன்றைய நாள் நமக்கு சிறப்பாக அமைய மீண்டும் அன்னையர் தின நாளாக இவருக்கும் மகிழ்ச்சி பொங்க வாழ்த்துக்களை கூறுவோம். அன்னையர் தினத்தில் 1000 ஒரு குடும்பங்கள் நமக்கு கொண்டாடி வருகிறோம். ஆனால் ஒரு குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் உருவாகும். ஒரு குடும்பத்தில் 1000 வரலாற்று சுவடுகள் அங்கே சூழல்கள் இருக்கும். அத்தனையும் முடிவுக்கு வரும்போது பல பிரச்சனைகள் நமக்கு நேரிட தோணும். இப்படி நேரிடும் போதுதான் நமக்கு அன்னையர்கள் தந்தையர்களோ நமக்கு வெறுக்கப்படுகிறோம். ஆனால் அத்தனைக்கும் முடிவுக்குத்தான் இந்த அன்னையர் திருவிழாவை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இந்நாள் நமக்கு அன்னையின் ஞாபகம் நினைவூட்டும். எத்தனை குடும்பங்களில் மகனோ மகளோ இல்லது அப்பா அம்மாவோ பிரிந்து வாழ்கிறார்கள். அத்தனை பேர்கள் உள்ளம் இந்த அன்னையர் திருவிழா வரும்போது, இந்த அன்னையர் நல்வாழ்த்துக்கள், இந்த அன்னையர் நாள் வரும்போது அவர்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். அந்த ஞாபகத்துக்காகத்தான் அன்னையர் திருவிழா நாளாக இன்னைக்கு நமக்கு குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளை நீங்கள் நிச்சயமாக அவர்களிடம் பேசவில்லை என்றால், அவர்களை பார்க்கவில்லை என்றாலும் இந்த நாள் அவர்களுக்காக நமக்கு நினைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த அன்னையர் நல்வாழ்த்துக்களை நமக்கு மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக மகிழ்ச்சி பொங்க இந்த அன்னையர் நாளை கொண்டாடி வரும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளை பொன்னாளாக்க நமக்கு முடிவு செய்து அத்தனை அன்னையர் உள்ளங்களுக்கு நமக்கு மகிழ்ச்சி பொங்க வாழ்த்து கூறுவோம். அன்னையர்கள் எத்தனை இடங்களில் நமக்கு அனாதை ஆஸ்பத்திரியில் கொண்டு அன்னையர்களை விடுகிறோம். அவர்களை பார்க்க முடியவில்லை என்று நமக்கு எத்தனை தவறுகளை செய்கிறோம். இத்தனைக்கும் காரணம் யார் என்பதை நமக்கு புரியும். ஆனால் அன்னையர்களின் வழக்கப்படி இந்த இவ்வுலகில் நமக்கு பார்க்கப்படுகிறோம். அன்னையர்கள் வாழ்க்கைகள் எத்தனை பேர்கள் தன் மகள் கூட இல்லை குடும்பங்கள் கூட வாழ முடியாமல் அனாதையாக வாழ்கிற எத்தனை சமூக நலக்கூடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தையர்கள் அவர்கள் மகிழ்ச்சியோட பொங்கி நல்லபடியாக மக்களோடு மக்களாக இணைஞ்சு அவர்கள் முழுதுமையோட வாழ இந்த அன்னையர் விழா வாழ்த்துக்களை நமக்கு தெரிவித்துக் கொள்வோம். இந்த அன்னையர் நல்வாழ்த்துக்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் இந்த அன்னையர் நல்வாழ்த்துக்கள் நமக்கு எல்லோர் மனசிலும் ஒரு ஆழமான ஒரு பதிவாக இருக்க வேண்டும். இந்த அன்னையர் திருவிழாவை முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு அன்னையர் வழி நமக்கு பொன்னான வழி, இந்த உலகத்தில் வழிகள் என்று அத்தனை வழிகளை நமக்கு தூண்டப்படுவதென்றால் அன்னையர் திருவிழாவை நமக்கு கொண்டாட வேண்டும். இந்த அன்னையர் வாழ்க்கையில் நமக்கு பல மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார்கள். அவர்கள் அனுபவங்கள் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கைகளில் சில பாடங்களை கற்றுக் கொடுக்க உதவும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு அன்னையர் திருவிழாவை நமக்கு கொண்டாடி வருகிறோம். அன்னையர் திருவிழா நல்வாழ்த்துக்களை நமக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடி அனைத்து உள்ள மக்களும் அன்னையர்களுக்காக மகிழ்ச்சி பொங்க
அவர்களுக்காக நமக்கு இந்நாளை ஒதுக்கிவிட்டு அவர்களுக்காக தியாகம் பண்ணி அவர்களிடம் பேசி உறவாடி நெஞ்செழுத்தம் இல்லாமல் அவர்களுடன் அன்போடு பாசத்தோடு பழகி நமக்கு உறவாட வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அன்னையர்கள் நம் உலகில் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கமும் இதில் இருக்கிறது. ஆனால் அன்னையர்களை நமக்கு வாழ்த்தி வணங்க வேண்டும். அனைவருக்கும் நெஞ்சங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. மீண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நம்ம சந்திக்கலாம். அதுவரை காத்திருப்போம். வணக்கம்.